மாணவர்கள் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக தான்னு மக்கள் மத்தியில பல அவதூறுகளை பரப்பிக்கிட்டு இருக்கு எடப்பாடி தலைமையிலான அதிமுக. நீட் தேர்வு எப்போ வந்துச்சு, நீட்னால என்னெல்லாம் பாதிப்பு, நீட்காக யாரெல்லாம் போராடினாங்க, இதையெல்லாம் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். 2010ஆம் ஆண்டு இந்தியா முழுக்க நீட்டை அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஆட்சியில இருந்த திமுக அரசு நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள்ள வரவிடாம தடுத்து நிறுத்தினாங்க. அப்போதைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சு ஏழை எளிய மாணவர்களோட நலனை காத்தார். அதுக்கப்புறம் முதலமைச்சரான ஜெயலலிதாவும் நீட் தேர்வுல இருந்து விலக்கு வேணுங்கிறதுல உறுதியா இருந்தாங்க. ஆனா பல துரோகங்களை செஞ்சு முதலமைச்சர் பதவிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த உரிமைகளையும் ஒன்றிய பாஜக அரசு கிட்ட அடகு வச்சு தன்னோட பதவிக்காக சுயநலமா செயல்பட்டாரு. அதோட விளைவு தான் 2016ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டது. இதனால பல ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவு சிதைக்கப்பட்டு பல உயிர்களையும் நம்ம பறி கொடுத்திருக்கோம். இதற்கு அடுத்து ஆட்சிக்கு வந்த திராவிட மாடல் அரசு சட்டமன்றத்துல நீட்டுக்கு எதிராக மசோதா ஏற்றினாங்க. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க. இதோட பல சட்ட போராட்டங்களையும் நடத்தி நீட்ல இருந்து விலக்கு பெற போராடிட்டு வராங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு? மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது உண்மையாலுமே அக்கறை இருந்தா நீட் தேர்வுக்கு விலக்கு கொடுத்தாதான் பாஜகவோட கூட்டணின்னு உங்களால சொல்ல முடியுமா?